ஃபன் மிக்சிங் சேனல் பார்க்குற எல்லாருக்குமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்கிட்ட இருக்கிற பழைய ஸ்லைம்ஸ், ஓல்டு ஸ்லைம் எல்லாத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 மந்த்து 1 இயருக்கு மேலே இருக்கிற ஸ்லைம் எல்லாமே இதில் இருக்குது. ஏன்னா வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி அதை வந்துட்டு வேறு திங்ஸோடு மிக்ஸ் பண்ண ஸ்லைம்ஸ் தான் இது எல்லாமே. இதெல்லாம் என்னென்ன திங்ஸில் மிக்ஸ் பண்ணுன்றதே மறந்து போச்சு. இது எல்லாத்தையும் நான் வந்து டப்பாவில் வச்சுருந்தேன், ஓல்டு ஸ்லைம்காக தான் வச்சுருந்தேன். ஸோ அது இந்த தூக்கி போடுற நிலமை வந்துருச்சு. பட் இருந்தாலும் ஓல்டு ஸ்லைம் மிக்சிங் வந்துட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஓல்டு ஸ்லைம் மிக்சிங் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்லைம் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். இன்னும் இதை விட மோசமாக ஸ்டேஜில் இருந்தது எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். கொஞ்சம் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 ஸ்லைம் கிட்ட இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு அதோட ஸ்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் எடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்தது. அடுத்தது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தது. இப்போ இந்த டோரிமான் ஸ்லைம் எடுக்கிறேன் பார்த்திங்களா, இதுவுமே நம்ம ஏதோ ஒன்று போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் போல இருக்குது. ஒரு மாதிரி கட்டியாயிட்ட மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைமும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல அதே தான். ஸோ அதனால் நான் அதை எடுக்கலை. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது பாதி எடுத்துகிட்டு பாதி அப்படியே வச்சிட்டேன் போல இருக்குது. கொஞ்சம் அது ஏர் டைட் கண்டெய்னரில் போடாமல் கொஞ்சம் லூஸாக வச்சிட்டேன் போல இருக்குது அந்த கண்டெய்னரை. ஸோ அதனால் என்னாச்சுன்னா கொஞ்சம் வந்து திக்காயிட்ட மாதிரி இருந்தது. நார்மல் நிலைமையில் இல்லாமல் கொஞ்சம் திக்காயிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதுவும் ரொம்ப பழைய ஸ்லைம் தான். அதனால் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார் ஸ்லைம்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த கார் ஸ்லைமில் 2 வாங்கியிருந்தோம். 2மே நம்ம ரிவ்யூவும் போட்டோம். அதுக்கப்புறம் மிக்சிங்க்கும் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே நான் வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைமோட ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆகிடுச்சு. எப்படின்னா ஒரு மாதிரி ஜெல்லியை நம்ம வந்து கையில் தொட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஜெல்லி ஸ்லைம் மாதிரியும் இல்லை. ஜெல்லி ஸ்லைம்னால் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரியும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ஜெல்லி மாதிரி இருக்குது. பட் நம்ம விளையாடுறதுக்கு வந்து ஹார்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இதையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மேக்கப் திங்ஸ் மிக்ஸ் பண்ணது. மேக்கப் திங்ஸு, கிளிட்டரு, லிப்ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த ஸ்லைமில். ஸோ அந்த ஸ்லைமே நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லைம் இருந்துச்சு. பட் அது எல்லாமே கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் நான் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணலை. ஆல்ரெடி இதுவே வந்து ஓரளவு ரொம்ப வீணாக போன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை போடாமல் இது இருக்கிறது ஓரளவு நல்லா இருக்கிறத மட்டும் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பவுலில் போட்டு நான் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. அந்த ரொம்ப ஹார்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக போயிட்டே இருந்துச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. ஆனால் அந்த மேக்கப் திங்ஸை மிக்ஸ் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த ஸ்லைமும் அந்த எல்லோ கலர் ஸ்லைமும் ஓரளவு நல்லா இருந்தனால அந்த 2 ஸ்லைமும் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிச்சு. ஸோ அதை வச்சே மித்த ஸ்லைம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது பண்ண என்னாச்சுன்னா ஒரு சிலது வந்து மிக்ஸ் ஆகாமல் தனியாக வந்துட்டு இருந்துச்சு. பட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகவுமே ஆகிடுச்சு. மொத்தமாக மிக்ஸ் பண்ணும்போது ஹார்டாகவுமே ஆகிடுச்சு. எல்லாம் ரொம்ப பழைய ஸ்லைம் அப்படிங்கிறனால இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், ரொம்ப ஹார்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் போட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் விளையாடுறதுக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், என்னோடய பழைய ஸ்லைம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு. இது எல்லாமே நிறைய நியூ ஸ்லைமும் வாங்கியிருக்கேன். அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாய்.